நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கார்பனின் அலோட்ரோப்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? அலோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா புற வேற்றுமை வடிவம். கார்பன் வந்து என்னென்ன வடிவத்துலலாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதில் வந்து கிராஃபைட் வைரம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான அலோட்ரோப்ஸ். மற்ற வடிவங்கள் வந்து கிராஃபின், ஃபுளூரின், கார்பன் நானோ டியூப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற வடிவங்களை வந்து கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் கிராஃபைட். கிராஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து ஒரு நிலையான வடிவமாக இருக்கும். எந்தெந்த கண்டிஷன் அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து நிலையான வடிவமாக இருக்கும். இது வந்து சாஃப்டாக இருக்கும், மென்மையாக இருக்கும், மின்சாரத்தை வந்து கடத்தும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் 2 டைமென்ஷனல் கேரக்டர் இருக்கும். இரு பரிமாண அமைப்பு கொண்டது வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட்டு. நெக்ஸ்ட் இதோட இனக்கலப்பு வந்து sb2 இனக்கலப்பு. அது எப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஹெக்ஸகோனல் ஒரு நெட்டு மாதிரி இது வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பனோட பிணைப்பு நீளம் வந்து 1.41 ஆம்ஸ்ட்ரான் இருக்கும். இந்த நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சினோட நீளம் மாதிரியே ஈக்குவலாக இருக்கும். அப்போ பென்சினின் நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.40 ஆம்ஸ்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து sb2 இனக்கலப்பு வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து 3 சிக்மா பாண்ட் வந்து இருக்கும். மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கிள் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து கனெக்டட் ஆகிருக்கும். ஒன்று வந்து பை பாண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பை பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பி ஆர்பிட்டலில் இருக்கிற அந்த பை பாண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ரிங்குக்கு வெளியே வந்து அட்டாச் ஆகிற மாதிரி ஆகியிருக்கும். ஸோ இது வந்து இந்த பை பிணைப்பு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி இந்த 3 சிக்மா பாண்ட் கால்குலேஷனுக்கு தான் வந்து நம்ம sb2 இனக்கலப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ஏன் வந்து மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னா வைரம் வந்து ஏன் கடத்தாது அப்படின்னா அதில் வந்து வைரத்தில் 4மே சிங்கிள் பாண்ட் கனெக்டடாக இருக்கும். கிராஃபைட்டில் வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஈஸியாக வந்து உடையிற தன்மை கொண்டு இருக்கும். ஓகே, ஈஸியாக நம்ம வந்து உடைச்சிடலாம். ஸோ அந்த தனியாக இருக்கிற அந்த டபுள் பாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மின்சாரத்தை வந்து கடத்துறதுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து வான்டர்வால்ஸ் விசையால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிணைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் வந்து இந்த வான்டர்வால்ஸ் விசையால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ வான்டர்வால்ஸ் விசை அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும் ரொம்ப வீக்கான ஒரு ஃபோர்ஸு. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரேக் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன பிணைப்பு அப்படின்னா சகப்பிணைப்பு தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இரு தாள்களுக்கு இடைப்பட்ட நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.40 ஆம்ஸ்ட்ரான் இருக்கும். இது வந்து ஒரு உயவு பொருளாக இருக்கும். உயவு பொருள் நமக்கு தெரியும். அந்த மிஷின்ஸு, வண்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உயவு பொருளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஃபைட்டை வந்து யூஸ் பண்ணலாம்.